31 ஆகஸ்ட் நம்ம நாட்டோட சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தோட ஒட்டிய சிந்தனை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். நம்ம எல்லாரும் மலேசிய இந்தியர்கள். நாடு சுதந்திரம் பெற்று 64 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கிற தருணம் இது. அப்ப நான் இப்போது நினைப்பேன், நம்மளோட வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியணும்னா நம்ம அந்த வேல்யூபிளாக இருக்கணும். நம்ம அந்த வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை நம்ம சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம ஒரு நிலையில இருக்கணும். அப்போ அந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கல்வி மட்டும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே கல்வி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு கல்வியில் ஆற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 4 வழி இருக்கு மலேசிய இந்தியர்கள் தேர்ந்தெடுத்து அந்த துறையில சிறந்து வழங்குறதுக்கு. ஒன்று கல்வி, இன்னொன்று பிஸ்னஸ் இல்லை வியாபாரம், இன்னொன்று கைத்தொழில் இல்லை ஸ்கில்ஸ், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். அப்போ நம்ம இது இல்லை கலைத்துறையாக கூட இருக்கலாம். ஆனால் கலைத்துறைன்னு எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிற அளவுக்கு நம்ம வரணும். செலிபிரிட்டிஸ் இல்லாமல் ஆர்டிஸ்டா இருக்கிற அளவுக்கு வரணும். அப்போ எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்ம தனித்துவத்தில் இருக்கணும். இதைத்தான் நம்ம பிள்ளைங்களுக்கிட்டும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களையும் ஒரு லீட் பண்ணி கொண்டு போகணும். நான் சொன்ன மாதிரி தனித்துவம் இருக்கணும் நம்ம துறையில். அப்போ இதே மாதிரி துறையில் போயிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துட்டா கண்டிப்பாக நம்மளை யாருமே ஒரு கீழ்த்தரமாக பார்க்க மாட்டாங்க. திரும்ப இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளோட தரத்தை நம்ம கண்டிப்பாக உயர்த்திக்கணும். இன்னொன்று மலேசிய இந்தியர்னு சொல்கிறப்ப நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்ம மொழி, நான் எப்போதும் சொல்லுவேன், எந்த பள்ளிக்கு வேணாலும் போங்க, ஆனால் நம்ம தாய்மொழியை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் குறைஞ்சது 4 மொழி பேசினா நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அப்போ நம்ம எப்படி இந்த மொழியெல்லாம் பேசி பழகிக்கலாம், அதே சமயத்தில் எப்படி நம்மளோட மொழியை விட்டு கொடுக்காம இருக்கலாம், அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம கலாச்சாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா யார் நம்மளை பார்த்தாலும் மலேசிய இந்தியர்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க எவ்வளோதான் முன்னேற்றம் அடைஞ்சாலும் அவங்களோட மொழி, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட சமயம் எல்லாருமே அதை கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இமேஜை நம்ம உருவாக்கணும். நம்மளுக்கு கண்டிப்பாக சரித்திரம் தெரியணும். சரித்திரம் நான் 2 வகையாக சொல்லுவேன். ஒன்று உலக சரித்திரம், மலேசியா சரித்திரம், எப்படி இந்த நாட்டு சரித்திரம் எல்லாம். இன்னொன்று நம்மளோட சரித்திரம், நம்ம குடும்ப சரித்திரம், நம்ம அப்பா அம்மா யாரு, நம்ம தாத்தா பாட்டி யாரு, நம்மளோட அதுக்கு முன்ன உள்ளவங்க யாரு, என்ன பண்ணினாங்க, நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும். இது தெரிஞ்சு இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல வழிக்கு போயிட்டு அவங்களோட சாக்ரிஃபைஸ் வீணாகாதபடி நம்ம இன்னும் நம்மளை உயர்த்தி கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம அவங்களோட சாக்ரிஃபைஸ் நம்ம வேல்யூ பண்ணாத அளவுக்கு போயிடும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயத்துல. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த நாட்டில் முன்னேறதுக்கு வழி இருக்குது. அதுக்கு நான் யாரையும் சொல்ல மாட்டேன், வெளிநாட்டுக்கு போகாதீங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் தவறே இல்லை. ஆனால் எங்கே போனாலும் நம்மளோட இமேஜ் மலேசியன் இந்தியன், அதை நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த நாட்டில் 64 வருஷமாக ஆகி இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம இருக்க போகிறோம், நம்மளோட பிள்ளைங்கள், நம்மளோட பேர பிள்ளைங்க இருக்க போகிறாங்க, அவங்களுக்குலாம் எந்த வழியை நம்ம வழி வகுக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த வீடியோ வழியாக கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எங்க நம்ம போறோம், எப்படி போறோம், எப்பேற்பட்ட புதிய சமுதாயத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு யோசிங்க. எந்த துறையை தேர்ந்தெடுக்க போறோம், எந்த துறைக்கு நம்ம பிள்ளைங்களை கொண்டு வர போறோம் எல்லாம் யோசிங்க. இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, வேக்சினேஷன். மலேசிய இந்தியர்கள் கண்டிப்பா எல்லாரும் வேக்சினேட் பண்ணிக்கிங்க. எந்த வேக்சின் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை மறுக்காம வேக்சினேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதே ரொம்ப குறைவு. அதுலேயும் நம்ம இழப்பு நம்மளால தாங்க முடியாது. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் ஹரி மர்டேக்கா சுதந்திர நாள் வாழ்த்துக்கள்.